எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மைத்திலி. இன்னைக்கு சர்வதேச உலக மகளிர் தினமா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சந்தோஷமா ரொம்பவும் சுதந்திரமா பெண்களுக்கான கொண்டாடப்படுகிறது. எல்லா மகளிர்களுக்கும் இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க நங்கநல்லூர்ல இருந்து பேசுறோம். எங்களுடைய தையல் பள்ளியில பாத்தீங்கன்னா திரு ஆர் பாலசுப்ரமணியம் சார் தான் எங்களுக்கு கைடன்ஸு. அவர் மூலயமா தான் இந்த 6 மாசம் கிளாஸை நாங்க கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு மிஷின் எப்படி இருக்கும், அதுல எப்படி துணி தைக்கிறது எதுவுமே தெரியாது, பேசிக்கே தெரியாது. நான் ஒரு டிகிரி ஹோல்டர். நான் இப்ப வீட்டுல 2 குழந்தைங்க பாக்குறதுனால என்னால எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸோ வீட்டில இருந்தே ஒரு சுய வருமானம் தேவைன்றது ஒரு பெண்களுடைய அடிப்படை ஒரு தேவையா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நமக்கு சார் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் 6 மாசம் இலவச பயிற்சி. அது ரொம்பவே அழகா இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க இலவச பயிற்சினா அதுல ரொம்ப நிறைய எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஒரு நாள் கிளாஸ் இருக்கும் ஒரு நாள் இருக்காது அப்படின்னு. ஆனா மழை காத்து என்ன நடந்தாலும் கிளாஸுக்கு நாங்க கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து வருவோம். எல்லாரும் இங்க உட்காந்து கத்துப்போம். ஒரு சுடிதார் ஆகட்டும், ஒரு பிளவுஸ் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பேசிக் ஒண்ணுமே தெரியாத இருந்த எங்களுக்கு ஒரு 4 எம்ப்ராய்டரி போட சொல்லி கொடுத்து, ஊசி நூல் எப்படி கோத்து கொக்கி எப்படி தைக்கிறதுல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எங்களுக்கு எல்லாமே கிளாஸ் எடுத்தாங்க எங்க சாந்தி மேடம். அவங்களுக்கு இந்த நேரத்தை நான் நினைவுபடுத்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க யூனிட் பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 10:30 மணி கிளாஸ்னா 10:15 நாங்க வந்துருவோம். ஸோ ஒரு லேடிஸ்குள்ள ஒரு போட்டி போறாம கிடையாது. எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க பெண்கள் பெண்களுக்கு எதிரின், அப்படி இங்க கிடையவே கிடையாது. முதல்ல விஷயங்கள் என்னன்னா ஆண்கள் சப்போர்ட்டாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வெளியில வர முடியுது. இங்க நாங்க எக்ஸ்போஷராய் கத்துக்க முடியுது. 2வது பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுமே இங்க சேர்ந்து எதனா ஒரு சந்தேகம்னாலும் எங்களுக்குள்ள நாங்க வெளிப்படையா கேட்டுக்கிட்டு, என் குழந்தைக்கு எப்படி தைக்கிறது, என்ன மாடல்ல தைக்கலாம், இந்த துணியில என்ன தைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் நாங்க வடிவமைச்சு எங்களுடைய துணிகள் எல்லாம் கொண்டு மேம் கிட்ட காட்டுறச்சு. அதுல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை பெருசு பண்ணாம அடுத்த வாட்டி செய்யறச்ச இது இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. 2வது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுட்டு, இந்த பிளவுஸ் இன்னைக்கு தைக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் சீக்கிரமா தைச்சு முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு போட்டி வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த போட்டியிலயும் நீ இந்த கலர் தை, நான் அந்த கலர் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணியில வெரைட்டி என்னென்ன கிளாத் இருக்கு, அதுல எப்படிலாம் நம்ம செய்யலாம், டிசைன் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி அதுலயும் நாங்க எல்லாருமே ரொம்பவும் அழகா இந்த கிளாஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறச்சே மட்டும்தான் ஒரு அம்மா வீட்ல இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நாங்க இருக்கோம் இப்போதைக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷம். இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாரும் எப்படா 10:30 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு எல்லாரும் பைய தூக்கிட்டு ஓடி வந்துருவோம். இங்க உட்காந்து அந்த டைம் போறதே தெரியாது. ஒரு டெய்லரிங் கிளாஸ் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஹாப்பியா ஒரு 12:30 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் மேம் கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் உட்காந்து கட் பண்றதும் தைக்கிறதும், இல்ல டிசைன் எதையாவது கொண்டு யூடியூப்ல பார்த்து எதையா ஒண்ணு நெட்ல பார்த்து மேம் இந்த டிசைன் வேணா எங்களுக்கு அழகா போட்டு கொடுத்து இதை எப்படி தை அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்குற அவங்களுக்கும் சரி, இந்த தையல் யூனிட்டை இலவசமா ஆரம்பிச்சு பெண்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு அடிப்படை தேவை இதெல்லாம் இருக்கு, வீட்டுல இருக்கிற துணியை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.